என் பேர் லதா. நான் பாலுச்செட்டிச்சத்திரம் பக்கத்தில் கிராமத்துலேருந்து வரோம். எனக்கு ஒரு 1.5 வருஷமாக ப்ளீடிங் அதிகமாக போகுது. வயிறு லைட்டாக வலிக்குதுன்ட்டு வந்தேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு இருந்தாங்க. அப்போ ஒரு 2-3 வந்துனாங்க. இப்போ நிறைய இருக்குன்ட்டாங்க. இது ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் யூட்ரஸ் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறனால ஓப்பன் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து லேப்லேயே பண்ணுறேன்னு சொல்லிட்டு திவ்யா மேம் சொன்னாங்க. பீரியட்ஸ் அதிகமாக போகிறது, ரத்தம் குறைஞ்சிச்சு. இப்போ 6 பாயிண்ட் தான் இருக்குதுன்ட்டாங்க. இப்போ 2 யூனிட் ஏற்றி தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். லேப்லேயே 3Dலாம் வச்சு நல்லா பண்ணிட்டாங்க. ப்ளீடிங் எதுவும் இல்லை. சர்ஜரிக்கும் நான் தான் இருந்தேன், கூட இருந்தேன். எல்லாத்துக்குமே வெளில விட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கும். ஆனால் இப்போது சர்ஜரி முடிஞ்சிச்சு, நல்லாவும் இருக்காங்க அம்மா. இந்த பேஷண்ட்க்கு நம்ம வந்து யூட்ரஸ் நார்மல் சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணியிருக்க வஜினா மூலியமாகவே ரிமூவ் பண்ணலாம், கீழேருந்து எடுக்கலாம். பட் இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 month old பேபி வந்து உள்ளே இருந்தால், தட் இஸ் 16 weeks சைஸ் யூட்ரஸ் இருக்கிறதுனால வி ஆர் யூஸிங் சம்திங் கால்டு எண்டோ நைஃப். ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நைஃப் மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ இது வழியாகவே நம்ம அந்த ஸ்பெசிமனை வந்து சின்னதாக கட் பண்ணி அது ஒரே அடியாக வந்து வஜைனாலேருந்து நம்ம வந்து வெளியேடும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே ஆஃப் ரிமூவிங் அ வெரி பிக் யூட்ரஸ். எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க இங்கே பண்ணிக்கிட்டாங்க. இங்கே வந்து தான் அவங்க க்யூர் ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறது கேட்டு தான் நாங்களும் வந்தோம். ஒரு பேஷண்ட் மாதிரி இல்லாமல் அவங்க நம்பி வந்தவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு அம்மாவுக்கு பொண்ணு என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி செய்கிறாங்க. எனக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க. இட்டுன்னு போன அன்றைக்கி டாக்டர் சொல்லிட்டார், மயக்க டாக்டர், அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் மழக்கம் கொடுக்குறது தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மழக்கம் தெரியும் போது எல்லாம் முடிஞ்சிடும், உங்களுக்கு எந்த பயப்பட தேவையில்ல, வலியே இருக்காது அப்படின்னாங்க. அதேமாரி அந்த சார் சொன்னது எனக்கு ரொம்ப நம்பிக்கை அந்த நேரத்தில். சரி எனக்கு பண்ணாங்க. எங்கள் பொண்ணையும் கூட வச்சுக்கின்னு பண்ணாங்க. எங்கள் பொண்ணே வந்து மாமா நல்லா பண்ணுறாங்கம்மா, சூப்பராக பண்ணாருமா அந்த டாக்டர் நல்லா பண்ணுறாருமா, அந்த 3Dயில் பண்ணாங்கம்மா, உனக்கு எந்த பிரச்சனையுமா நல்லா க்ளீனாக பண்ணாங்கம்மா, நீ பயப்படாதுமான்னு எங்கள் பொண்ணே சொல்லிச்சு. பொண்ணு சொன்ன பிறகு இன்னும் கொஞ்சம் தைரியமாகிடுச்சு. அப்புறம் மறுநாள் என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த முதல்ல ஒரு வாட்டி செக்கப்புக்கு வந்தேன். தையல் பிரித்தாங்க, நல்லா இருக்குமா, காஞ்சிச்சுமான்னாங்க. வீட்டில் நார்மலாக இருக்கிறேன், வேலை செய்கிறேன், சாப்பிட்றேன். ஒரு 4 நாள் தான் ரெஸ்ட் எடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நானே சமைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் தனியாக தான் வந்தேன். தனியாக வந்து போகிற அளவுக்கு எனக்கு தைரியமாக இருக்குது. மீதி பேர் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண திவ்யா மேமுக்கும் அந்த சாருக்கும் ரொம்ப நன்றி.